ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சங்கீதா சுப்பிரமணியம். அட்வொகேட்டா இருக்கேன், ஹைகோர்ட் பிராக்டிஷனர். என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல். என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்ங்கிறது இட்ஸ் நாட் அன் ஹாஸ்பிட்டல். இது எங்க ஃபேமிலியோட ஒரு இடம் மாதிரி. ஆக்சுவலி ஏன் நான் இந்த வார்த்தை சொல்றேன், ஒரு ஃபேமிலி அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எங்க என்டையர் ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அகிலாமணி மேம். அவங்களுக்கு என்ன சொல்றது, மேம் அப்படிங்கிறது ஒரு இந்த இதுக்காக நான் சொல்றேன். பட் அவங்க என்னோட ஒரு அக்கா மாதிரி தான். ஏன் அப்படின்னா அவ்வளோ கேரிங், அவ்வளோ நல்லா ஒரு பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணும், எப்படி அவங்க கிட்ட பேசணும். நம்ம ஒடிஞ்சு போய் வர சமயத்துல அவங்க பேசுறத ஒரு 2 செகண்ட் கேட்டாலே போதும், நம்ம பூஸ்டப் ஆயிடுவோம். அது சில வார்த்தைகள் அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு வேர்டே டிக்ஷனரியில இருந்து நம்மளால எடுக்க முடியாது. இது ஒரு வீடியோக்காகவோ இல்ல ஒரு ப்ரோமோக்காகவோ நான் இதை சொல்லல. இந்த வேர்ட் என்னோட ஆத்மார்த்தமா நான் சொல்றேன். என் அக்கா தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆனா மேம் கிட்ட. என் அக்கா ரொம்ப கிட்னி ப்ராப்ளம்ல ரொம்ப கொஞ்சம் அட்மிட் ஆயிட்டு ரொம்ப ப்ராப்ளமா இருந்தா. அந்த தருணத்துல மேம் பாத்தீங்கன்னா பயங்கர எஃபர்ட் எடுத்து அவளை ரொம்ப கியூர் பண்ணி ரொம்ப செக்யூர்டா கூட்டிட்டு வந்தாங்க. சின்ஸ் கோவிட்ல இருந்து பாத்தீங்கன்னா மேமோட நான் இன்டராக்ட் ஆக ஆரம்பிச்சேன். ஸோ கோவிட்ல தான் இன்டராக்ட் ஆன மேம் கூட இன்டராக்ட் ஆகும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப பார்க்கதான் கொஞ்சம் வெயிட்டா இருப்பேன். பட் ஆக்சுவலி சொல்ல போனா நான் கொஞ்சம் ரொம்ப வீக்கான பர்சன். ஸோ ரொம்ப ஈஸியா அஃபெக்ட் ஆயிடுவேன். ஏன்னா எனக்கு இம்யூன் சிஸ்டம் வெரி லோ, வெரி லெஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மேம் கன்சல்ட் பண்ணி மேம் எனக்கு கோவிட்ல இருந்து தூக்கிட்டு நிறுத்தி வச்சாங்க. ஸோ இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் அகிலாமணி மேம் மட்டும்தான். நான் மருவத்தூர் அம்மனை பயங்கரமா கும்பிடுறேன். ஸோ இந்துஸ்ல நாங்க சுவாமியை ஒரு பெரிய இதுவா நினைப்போம். ரிலீஜியன் பத்தி பேசுறது யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். ஸோ ஹிந்துஸ்ல நாங்க சுவாமியை பெருசா நினைக்கும் பொழுது எனக்கு அந்த அம்மனாவே அவங்க தெரியறது அகிலாமணி மேம் மட்டும்தான். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா அப்போ கோவிட்ல இவனுக்கு 2.5 வயசு. ஸோ 2.5 வயசுல ஒரு குழந்தைய நம்ம விட்டுட்டு போக போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் அழுதெல்லாம் பேசியிருக்கேன் மேம் கிட்ட. ஸோ அந்த சமயத்துல என்னை தூக்கி எடுத்து நிறுத்தினது அகிலாமணி மேம் தான். ஸோ ஃப்ரீக்வெண்டா ஒரு இந்த சைடு போறச்ச ஹை மேம் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு மேம் கொஞ்சம் நல்ல கனெக்ட் ஆவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அம்மாக்கு உடம்பு முடியாம லாஸ்ட் வீக் சண்டே நினைக்கிறேன். சண்டே அழைச்சிட்டு இங்க சேர்த்துருந்தோம். என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப ஹை ஆயிட்டு காலுக்கு போற நர்வ்ல ஒரு பிளட் கிளாட் மாதிரி ஆயிட்டு அவங்களுக்கு கால் ரொம்ப வீக்கம் ஆயிட்டு ரொம்ப அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு போல பயங்கரமா. அந்த இன்ஃபெக்ஷன் லெவலை குறைச்சு ஃபீவர் பாத்தீங்கன்னா 104 இருந்துச்சு. ஸோ அந்த 104 குறைச்சு இன்ஃபெக்ஷன் லெவலை குறைச்சு மேம் எங்க அம்மாவை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். We are very grateful to NRG Hospital staff as well as nurses as well as Dr. Agilamani ma'am and Karthikeyan sir. பீடியாட்ரிஷியனோட என்ன சொல்றது, குழந்தைங்க அப்படின்னாலே கார்த்திகேயன் சார் தான். அவ்வளோ நல்ல கியூர், அவ்வளோ நல்ல ஒரு சார். பேசுறதே கியூட்டா இருக்கும், கேர் பண்ணிப்பாங்க. ஏன் நான் இவ்வளோ சாரை பத்தி சொல்றேன் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் என் தம்பி பொண்ணு 11 months பேபி. 11 months பேபிக்கு என்ன இன்ஃபெக்ஷன் ஆச்சா என்னன்னு தெரியல, பயங்கர ஃபீவர் 104. கொஞ்சம் விட்டு இருந்தா ஃபிக்ஸ் வர ஸ்டேஜ். அந்த நேரத்துல சார் அழைச்சிட்டு சார் கிட்ட பார்த்தோம். சார் ஒண்ணுமே இல்லைங்க, 3 daysல குவிக்கா ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்ல 100க்கு 300 இல்ல 1000% கூட நம்பலாம். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.